ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி கூழ் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ராகியிலேருந்து பால் எடுத்து அடை தட்டி கூழ் காய்ச்சல் மூடி எப்படி செய்யணுங்கிறத நான் வந்து ஒரு தனியாக வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அந்த மாதிரி எடுத்து வச்சு ஒரு அடை எடுத்திருக்கேன். அந்த அடையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து எப்படி என்னென்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்கற்கண்டை வந்து கொஞ்சமாக போடுவேன். இது குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். அப்போ கொஞ்சமாக ஓமம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி வர முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைனா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கிளறி கொதித்து வரும்போது இப்படி வந்து ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டி விட்டுடலாம். இது 6 to 12 மந்த் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்.